ஒரு முறை ஒரு பண்ணையார் தன்னுடைய மகளுக்கு வரன் தேடிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஒருத்தர் அவரை ஒரு தென்னந்தோப்புல சந்திச்சு, ஐயா, உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த பண்ணையார், நீங்க கொஞ்ச நேரம் காத்துருங்க, நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வர்றாரு. அங்க பார்த்தா உட்கார்ந்து இருந்த மனுஷன் பொறுமை தாங்க முடியாம அங்க இருந்த தென்னை ஓலையில இருந்த இலையெல்லாம் பிச்சு குச்செல்லாம் சின்ன சின்னதா உடைச்சு போட்டிருந்தாரு. அப்ப அந்த பண்ணையார் சொன்னாரு, நீங்க காத்திருக்கிற நேரத்துல இந்த குச்செல்லாம் பிரிச்சு நல்ல ஒரு தொடப்பமா செஞ்சிருக்கலாம். ஆனா இத சின்ன சின்ன குச்சா உடைச்சு போட்டிருக்கீங்க. இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. காத்திருக்கிற கொஞ்ச நேரத்தை நீங்க பயனுள்ளதா பயன்படுத்திக்க தெரியலனா என்னுடைய ஆஸ்தியை நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? அதனால நீங்க பொருத்தமான வரன் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் வர்ற வரைக்கும் நம்ம பிரார்த்தனை பண்றோம், காத்திருக்கிறோம். அந்த நேரத்தையும் நம்ம பயன்படுத்தணும்னா அது நமக்கு ரெட்டிப்பான நன்மையா சேரும். ஒரு முறை ஒரு பண்ணையார் தன்னுடைய மகளுக்கு வரன் தேடிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஒருத்தர் அவரை ஒரு தென்னந்தோப்புல சந்திச்சு, ஐயா, உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த பண்ணையார், நீங்க கொஞ்ச நேரம் காத்துருங்க, நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வர்றாரு. அங்க பார்த்தா உட்கார்ந்து இருந்த மனுஷன் பொறுமை தாங்க முடியாம அங்க இருந்த தென்னை ஓலையில இருந்த இலையெல்லாம் பிச்சு குச்செல்லாம் சின்ன சின்னதா உடைச்சு போட்டிருந்தாரு. அப்ப அந்த பண்ணையார் சொன்னாரு, நீங்க காத்திருக்கிற நேரத்துல இந்த குச்செல்லாம் பிரிச்சு நல்ல ஒரு தொடப்பமா செஞ்சிருக்கலாம். ஆனா இத சின்ன சின்ன குச்சா உடைச்சு போட்டிருக்கீங்க. இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. காத்திருக்கிற கொஞ்ச நேரத்தை நீங்க பயனுள்ளதா பயன்படுத்திக்க தெரியலனா என்னுடைய ஆஸ்தியை நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? அதனால நீங்க பொருத்தமான வரன் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் வர்ற வரைக்கும் நம்ம பிரார்த்தனை பண்றோம், காத்திருக்கிறோம். அந்த நேரத்தையும் நம்ம பயன்படுத்தணும்னா அது நமக்கு ரெட்டிப்பான நன்மையா சேரும். ஒரு முறை ஒரு பண்ணையார் தன்னுடைய மகளுக்கு வரன் தேடிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஒருத்தர் அவரை ஒரு தென்னந்தோப்புல சந்திச்சு, ஐயா, உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த பண்ணையார், நீங்க கொஞ்ச நேரம் காத்துருங்க, நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வர்றாரு. அங்க பார்த்தா உட்கார்ந்து இருந்த மனுஷன் பொறுமை தாங்க முடியாம அங்க இருந்த தென்னை ஓலையில இருந்த இலையெல்லாம் பிச்சு குச்செல்லாம் சின்ன சின்னதா உடைச்சு போட்டிருந்தாரு. அப்ப அந்த பண்ணையார் சொன்னாரு, நீங்க காத்திருக்கிற நேரத்துல இந்த குச்செல்லாம் பிரிச்சு நல்ல ஒரு தொடப்பமா செஞ்சிருக்கலாம். ஆனா இத சின்ன சின்ன குச்சா உடைச்சு போட்டிருக்கீங்க. இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. காத்திருக்கிற கொஞ்ச நேரத்தை நீங்க பயனுள்ளதா பயன்படுத்திக்க தெரியலனா என்னுடைய ஆஸ்தியை நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? அதனால நீங்க பொருத்தமான வரன் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் வர்ற வரைக்கும் நம்ம பிரார்த்தனை பண்றோம், காத்திருக்கிறோம். அந்த நேரத்தையும் நம்ம பயன்படுத்தணும்னா அது நமக்கு ரெட்டிப்பான நன்மையா சேரும்.